நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பாத்தீங்கன்னா இந்தியா கிட்ட கையும் களவுமாக பாகிஸ்தான் சிக்கியிருக்கு நண்பர்களே. போட்டு தள்ளுறதுக்கு இந்தியா ரெடியா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இனிமேலும் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற ரீதியில தான் இப்போ இந்தியர்கள் ஒட்டுமொத்த இந்தியர்களுமே கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி பாகிஸ்தான்ல என்ன நடந்துருச்சு அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல கடும் கோபத்துல இந்தியா இருக்காங்க. இப்ப இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே ஒரு உரசல் ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. வங்கதேசம் செஞ்ச செயல் இப்போ கடுமையாக கோபத்துக்கு உள்ளாகி இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அலற விட்டுருக்கு. ஈரான் மீண்டும் பதற்றம் அதிகரிச்சிருக்கு. அதை பற்றிய தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. முன்னாள் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சோயிப் அக்தருடைய சகோதரர் ஷாகித் அக்தருடைய இறுதி சடங்குல லஷ்கர்-இ தொய்பா அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதியும் பகல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஷைபுல்லா கசூரி அப்படிங்கிறவன் பங்கேற்றிருக்கிறான். இது தொடர்பான வீடியோ இப்போ வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவிட்டு வருது. இதுதான் இந்தியாவை இப்போ கடும் கோபத்துக்கும் பாகிஸ்தானை போட்டு தள்ளுறதுக்கும் காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியுடைய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் தான் சோயிப் அக்தர். பாகிஸ்தானுடைய வேகப்பந்து வீச்சாளரான அக்தர் கடந்த 2011ஆம் ஆண்டு கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்றாரு. இந்த நிலையில தான் இவருடைய சகோதரர் ஷாகித் அக்தர் அப்படிங்கிறவர் இறந்துட்டாரு. இவருடைய இறுதி சடங்கு தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஜூன் 24 அன்னைக்கு நடந்திருக்கு. இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி இணையதளங்களில் பரவிட்டு வருது. இதில் சோயிப் அக்தருடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் பங்கேற்றிருக்காங்க. இந்த இறுதி சடங்குல இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதிகள் பங்கேற்றிருக்காங்க. மும்பை 26/11 தாக்குதல் மற்றும் பகல்காம் தாக்குதல் உள்பட இந்தியாவில் பல கொடிய பயங்கரவாத தாக்குதல்களை நடத்திய லஷ்கர்-இ தொய்பா அமைப்புடைய முக்கிய பயங்கரவாதிகள் இந்த இறுதி சடங்குல பங்கேற்றிருந்திருக்காங்க. குறிப்பாக 2025ஆம் ஆண்டில் நடந்த பகல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதியான ஷைபுல்லா கசூரி பங்கேற்றிருக்கிறான். இந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வெடிச்சிச்சு. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயரில் நம் நாடு பாகிஸ்தானை பந்தாடினாங்க. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவன் தான் இந்த ஷைபுல்லா கசூரி. மேலும் நம்முடைய நாடு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தினது மட்டும் இல்லாமல் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் லஷ்கர்-இ தொய்பாவுடைய தலைமையிடமான முரித்கே உள்பட முக்கிய பயங்கரவாத முகாம்களை அழிச்சாங்க. மேலும் ராவல்பிண்டி முதல் ஷுக்கூர் வரையிலான ராணுவ தளங்களையும் குறிவைத்து தாக்குனாங்க. நம் நாட்டுடைய பதிலடியில கலங்கி போன பாகிஸ்தான் மண்டிட்டு சரணடைஞ்சாங்க. இதனை அடுத்து தான் போர் முடிவுக்கு வந்தது. அதுக்கப்புறமும் கூட ஷைபுல்லா கசூரி திருந்தல. கடல் வழியாக பயங்கரவாதிகளை அனுப்பி மும்பை 26/11 பாணியில தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு மிரட்டி இருந்தான். இப்போது அக்தர் சகோதரருடைய இறுதி சடங்குல பங்கேற்றிருக்கிறான். அதே போல லஷ்கர்-இ தொய்பா அமைப்புடைய அரசியல் முகமான பாகிஸ்தான் மர்காசி முஸ்லீம் லீக் தலைவர் இனாமுர் ரஹ்மானும் இந்த இறுதி சடங்குல பங்கேற்றிருக்கிறாரு. ஐநா சபையால் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட ஹபீஸ் சையத், ஜமாத் உத் தவா மற்றும் மில்லி முஸ்லீம் லீக் போன்ற தன்னுடைய அமைப்புகளுக்கு சர்வதேச மற்றும் உள்நாட்டு தடைகளை தவிர்ப்பதற்காக PMLL கட்சி உருவாக்கப்பட்டு கடந்த 2024 பாகிஸ்தான் பொது தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைஞ்சது. ஷைபுல்லா கசூரி உள்பட பல பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருவது இந்தியாவுக்கு எதிரான அந்த நாட்டுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாகவே காட்டுது. மேலும் தொடர்ந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு வழங்குறதையும் பயங்கரவாதிகளால் பாகிஸ்தானில் சுதந்திரமாக நடமாட முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ உணர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினவங்களையும் இந்திய மக்கள் மேலே தாக்குதல் நடத்தினவங்களையும் நாங்கள் ஒருபோதும் சும்மா விட மாட்டோம். நாங்கள் பல மேடைகளில் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை வளர்த்து விடுற நாடாக தான் பாகிஸ்தான் அரசாங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேடையிலையும் இந்தியா வெளிப்படையாக சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு ஆதாரமாக இது சிக்கியிருக்கு அப்படின்னும், அதனால இனி நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், பாகிஸ்தானை போட்டு தள்ளுவோம், எங்களுக்கு எதிராக செயல்பட்ட அத்தனை பேரையும் நாங்கள் போட்டு தள்ளுவோம் அப்படிங்கிற ரீதியில் இப்போ இந்தியாவில் இருக்கும் அனைவரும் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நம்முடைய கருத்தும் அதுதான் நண்பர்களே. இதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வங்கதேசத்தில் இந்தியா மேற்கொள்ள இருந்த முக்கிய துறைமுக திட்டத்தை சீனா தட்டி பறித்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. நம்முடைய அண்டை நாடான வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அப்போதைய அரசு இந்தியாவுடைய நிதியுடன் மோங்லா, சிட்டாகாங் ஆகிய இடங்களில் பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 2015 கையெழுத்திட்டாங்க. அதைத் தொடர்ந்து பொருளாதார மண்டலங்களுக்கான நிலங்களை மேம்படுத்த கிரான் அந்தானி குழுமத்தை இந்தியா தேர்ந்தெடுத்தாங்க. 2024 மாணவர்கள் போராட்டத்தால் ஷேக் ஹசீனா அரசு கவிழ்ந்தது. இதனையடுத்து முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு பதவியேற்றாங்க. மேலும் இந்திய வங்கதேச இடையிலான உறவுல விரிசலும் விழுந்துச்சு. இந்தியா சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நில மேம்பாட்டு நிறுவனம் 2 ஆண்டுகளாக எந்த ஒரு பணியும் செய்யலை அப்படிங்கிறத காரணம் காட்டி அந்த திட்டத்தை கடந்த ஆண்டு வங்கதேச அரசு ரத்து செஞ்சாங்க. இந்த சூழலை பயன்படுத்திய சீனா மாற்று திட்டத்தை வங்கதேச அரசிடம் முன் வச்சிருக்கு. இதற்கிடையில தான் வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. புதிய பிரதமராக வங்கதேச தேசியவாத கட்சி தலைவர் தாரிக் ரஹ்மான் பதவியேற்றாரு. முதல் வெளிநாட்டு பயணமாக சீனாவுக்கு சென்ற அவர் மோங்லா துறைமுகம் அருகே 110 ஏக்கர் பரப்பளவுல பொருளாதார மையம் அமைக்கும் ஒப்பந்தத்தில் அந்த நாட்டுடன் கையெழுத்திட்டிருக்கிறாரு.
மேலும் டீஸ்டா நதி மேலாண்மை திட்டத்துக்கு சீனா தொழில்நுட்ப உதவிகளை வழங்கும் அப்படிங்கிற ஒப்பந்தமும் கையெழுத்தாயிருக்கு. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திட்டம் கை நழுவி சென்றது இந்தியாவுக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இந்த ஒப்பந்தம் வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவுடைய ஆதிக்கம் அதிகரிக்க வழிவகுக்குது. வங்கதேசத்துடைய இரண்டாவது பெரிய துறைமுகமான மோங்லா மேற்கு வங்கத்துடைய கொல்கட்டாவில் இருந்து 188 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. இந்தியாவுக்கு அருகே இருக்கும் இந்த துறைமுக பகுதியில் சீன நிறுவனம் வருவது அந்த நாட்டுக்கு உளவு பார்க்கும் வசதியை ஏற்படுத்தி தருவதாக இந்தியா நினைக்கிறாங்க. மேலும் நம்முடைய நாட்டுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக அமையும் அப்படின்னு இந்தியா நினைக்கிறாங்க. மோங்லா துறைமுகத்தையும் சேர்த்து பாகிஸ்தானுடைய குவாதார் முதல் கிழக்கு ஆப்பிரிக்காவுடைய ஜிபோத்தி வரைக்கும் இந்திய பெருங்கடலுடைய 17 துறைமுக திட்டங்களில் சீன நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்துறது இந்தியாவுடைய பாரம்பரிய பாதுகாப்பை சிதைக்கும் முயற்சி அப்படின்னு மத்திய அரசு கருதுறாங்க. மேலும் அரசுமுறை பயணமாக சீனா சென்ற வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் இறுதி நாளில் அந்த நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார். வங்கதேசத்தில் அமைஞ்சிருக்கும் புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் சுமூகமான நிர்வாகத்துக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் ஜி ஜின்பிங் அவர்கள் உறுதியளிச்சிருக்கிறாரு. மேலும் டிஜிட்டல் பொருளாதாரம், தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலையும் வங்கதேசத்துக்கு உதவ நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னும் ஜி ஜின்பிங் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு வர வேண்டிய அந்த ஒரு துறைமுக திட்டத்தை இந்தியா கிட்ட இருந்து தட்டி பறிச்சிருக்காங்க சீனா. வங்கதேசம் சீனா கூட டீல் போட்டிருக்கிறது இந்தியாவை இப்போ கடும் கோபத்துக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக வங்கதேசத்தில் பிரதமராக யார் வந்தாலும் சரி, அவங்க முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவுக்கு தான் வருவாங்க. ஆனால் தாரிக் ரஹ்மான் தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயணத்துக்காக மலேசியா மற்றும் சீனாவை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஜூன் 21, 22 தேதிகளில் மலேசியாவுக்கு போன அவர் ஜூன் 23ஆம் தேதி சீனாவுக்கு 3 நாள் பயணம் மேற்கொண்டார். பிப்ரவரி மாதமே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு தாரிக் ரஹ்மானுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இருந்தாலும் ரஹ்மான் அவர்கள் மலேசியா மற்றும் சீனாவுக்கு செல்லும் பயணத்துக்கு முன்னுரிமை அளிச்சிருக்கிறாரு. தாரிக் ரஹ்மான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தங்கள் அரசாங்கம் ஒரு சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை பின்பற்றும் அப்படின்னு அவருடைய கட்சி சொல்லிட்டு வந்தது. பயண திட்டத்திலிருந்து இந்தியா விலக்கப்பட்டதை ஒரு நேரடி செய்தியாக கருதுவது முன்கூட்டிய முடிவாக இருக்கலாம் அப்படின்னாலும் இது ஒரு ராஜ்ய சமநிலை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாக பார்க்கப்படுது அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. மலேசியாவில் பார்த்தீங்கன்னா சுமார் 8 லட்சம் வங்கதேச தொழிலாளர்கள் பணி செஞ்சுட்டு வர்றாங்க. இது அங்கே இருக்கும் வெளிநாட்டு தொழிலாளர் சக்தியில் தோராயமாக 37%. வங்கதேச தொழிலாளர்கள் முக்கியமாக உற்பத்தி, கட்டுமானம், தோட்டப்பயிர் மற்றும் விவசாயம் ஆகிய துறைகளில் பணிபுரிகிறாங்க. சீனாவுடைய லட்சிய திட்டமான பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தில் வங்கதேசம் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சீனா தன்னுடைய உள்கட்டமைப்பு முதலீட்டை மேலும் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு வங்கதேசம் விரும்புது. பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீர் வழியாக இந்த திட்டம் கடந்து செல்றதுனால சீனாவுடைய இந்த பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்துக்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்தாங்க. வங்கதேசமும் சீனாவும் வியாழக்கிழமை அப்போ 13 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா வர்த்தகம், முதலீடு, உள்கட்டமைப்பு, தொழில்நுட்பம் மற்றும் பிற மூலோபாய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான முக்கிய படிகளாக கருதப்படுது. முன்பு இந்திய பொருளாதார மண்டலத்துக்காக ஒதுக்கப்பட்டிருந்த மோங்லா நிலப்பரப்பில் பொருளாதார மண்டலத்தை மேம்படுத்துவதற்காக வங்கதேசம் சீன அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செஞ்சுச்சு. வங்கதேசம் தற்போது அதிக சீன முதலீடுகளை ஈர்ப்பதை நோக்கி தெளிவாக நகர்வது போல தெரிகிறதுனால இந்த நடவடிக்கை வங்கதேசத்துடைய முதலீட்டு உத்தியில் ஏற்பட்டிருக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாகவே பார்க்கப்படுது. சீனாவும் வங்கதேசமும் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தூதரக உறவுகளை ஏற்படுத்தினாங்க. 1977ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் தாரிக் ரஹ்மானுடைய தந்தையான ஜியாவுர் ரஹ்மான் வங்கதேசத்துடைய தலைமை இராணுவ சட்ட நிர்வாகியாகவும் மற்றும் இராணுவ தளபதியாகவும் முதல் முறையாக சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டார். அதே போல தாரிக் ரஹ்மானுடைய தாயாரும் வங்கதேசத்துடைய முன்னாள் பிரதமரான கலிதா ஜியா பிரதமராக இருந்த காலகட்டத்தில் 5 முறை உட்பட மொத்தம் 9 முறை சீனாவுக்கு போயிருக்கிறாரு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா தாரிக் ரஹ்மானுடைய குடும்பம் ஆரம்பத்திலிருந்தே சீனா கூட நல்ல உறவை கொண்டிருக்கு அப்படிங்கிறதான் சொல்லுது. மறுபக்கம் இந்தியாவுடனான அவர்களுடைய கடந்த காலம் அவ்வளவு சிறப்பாக இருக்கல அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். வங்கதேசத்துக்கு இந்தியா ஒரு முக்கியமான நாடாகும். வங்கதேசம் பெரும்பாலும் இந்தியாவில் சூழப்பட்ட ஒரு நாடு அப்படின்னு அழைக்கப்படுது. உண்மையிலேயே வங்கதேசத்தின் 94% இந்தியாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்றாங்க. இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையிலான 4367 கிலோமீட்டர் எல்லையானது அதன் சர்வதேச எல்லையில 94% ஆகும். அதாவது வங்கதேசம் கிட்டத்தட்ட அனைத்து பக்கங்கள்லையும் இந்தியாவால் சூழப்பட்டது அப்படிங்கிறதான் இதனுடைய பொருள். இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் தாரிக் ரஹ்மான் தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயணத்தை இந்தியாவுக்கு மேற்கொண்டிருந்தாலும் கூட அது 2 நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான பாதுகாப்பு சார்ந்துள்ள யதார்த்தங்களை ஏற்றுக்கொண்டதாகவே பார்க்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் உள்நாட்டு அரசியல் நிர்பந்தங்கள் பெரும்பாலும் தூதரக உறவுகளில் தலையிடுது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியிருக்கு. இதுக்கு பதிலடியாக ஈரான் சார்பில் அண்டை நாடான பக்ரைன்ல இருக்கும் அமெரிக்காவுடைய கடற்படை தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் தொடங்கப்பட்டிருக்கு. இதனால மீண்டும் மத்திய கிழக்குல போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. நள்ளிரவுல ஈரான் மீது அமெரிக்கா திடீரென தாக்குதல் நடத்தியிருக்கு. அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் ஈரான்ல இருக்கும் ஏவுகணை சேமிப்பு மையம், ட்ரோன் பாதுகாப்பு மையம் மற்றும் கடலோர ரேடார் தளங்களை குறிவைத்து
துல்லியமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதனால் சினம் கொண்ட ஈரான் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு வார்னிங் செஞ்சாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் ஈரான் சார்பில் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவை நேரடியாக ஈரானால் தாக்க முடியாது. 2 நாடுகளுக்கிடையே அதிக தொலைவு இருக்கிறது தான் காரணம். இதனால் ஈரான் வழக்கம் போல அண்டை நாடுகளில் இருக்கும் அமெரிக்காவுடைய இராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கு. அதன்படி பக்ரைனில் இருக்கும் அமெரிக்காவுக்கு சொந்தமான கடற்படை தளத்தை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் அந்த கடற்படை தளத்தில் எந்த மாதிரியான சேதம் ஏற்பட்டது அப்படிங்கிற தகவல் உடனடியாக வெளியே வரல. இந்த கடற்படை தளம் தான் அமெரிக்காவுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கடற்படை தளம் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய கடற்படையின் 5ஆம் படைப்பிரிவின் தலைமையிடமாகவும் கட்டுப்பாட்டு மையமாகவும் செயல்பட்டு வருது. இன்னும் நாம புரியும்படி சொல்லணும் அப்படின்னா இந்த கடற்படை தளத்திலிருந்து தான் மத்திய கிழக்கு பிராந்திய பகுதிகளில் அமெரிக்கா தன்னுடைய கடற்படை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வருது. இதனால தான் இந்த இடத்தை குறிவைத்து ஈரான் நடிச்சிருக்கு. சரி நண்பர்களே, இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.